பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்தமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமானது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பிரியமானவர்களே, இந்த மாதத்துல என் தேவ ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சொன்னது எலிசா தீர்க்கதரிசி. இந்த எலிசா தீர்க்கதரிசி அசீரிய ராஜா அவனுடைய பள்ளி அறையிலே, அதாவது அவன் தனிப்பட்ட அறைக்குள்ள, அவனுடைய சீக்ரெட் அறைக்குள்ள அவன் உட்கார்ந்து தன்னுடைய படை தளபதிகளோடு அவன் பேசுகிற அந்த காரியங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எப்படி யுத்தம் செய்வது, எந்த இடத்தில் நாம் நின்று அவர்களை வீழ்த்துவது என்று பல திட்டங்களை அவன் தன்னுடைய அந்த பள்ளி அறையிலே, அவனுடைய தனிப்பட்ட அறையிலே அவன் பேசுகிறதை தேவன் எலிசாவுக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. தன்னுடைய எதிரி அறை வீட்டுக்குள் உட்கார்ந்து அவன் போடுகிற திட்டத்தை இங்கே தேவன் எலிசாவுக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க, எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர்களே, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். உங்களுக்கு விரோதமாக பலவிதமான சூழ்ச்சிகளை மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கினாலும், பிசாசானவன் தந்திரமாக உங்களுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டாலும், பிரியமானவர்களே, என் தேவன் இந்த மாதத்தில் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், பயப்படாதே சிறு மந்தையே, பயப்படாதே, நீ பயப்படாதே, உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம், உன்னோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி, சகலவத்தை படைத்தவர், சிருஷ்டித்து உண்டாக்கின கர்த்தரவர். இந்த வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நீ ஏன் பயப்படுவான், நீ ஏன் பயப்படுகிறாய், நீ ஏன் பயப்படுவானே? உன் சூழ்நிலையில கண்டு பயப்படாதே. உனக்கு விரோதமாக 1000 திட்டங்களை தீட்டுட்டு உன்னை அழிக்கும்படிக்கு பிசாசு எவ்வளவு திட்டங்களை தீட்டினாலும், உன்னை பாதுகாக்கும்படிக்கு, உன்னை வழி நடத்தும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். உன்னோடு கூட இருக்கிற என் தேவன் வல்லமையுள்ளவர், உன்னோடு கூட இருக்கிற என் தேவன் சர்வ வல்லவர். உன்னை காக்கும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படிக்கு, உன்னை வழி நடத்தும்படிக்கு, உனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து சரியான பாதையிலே உன்னை நடத்தும்படிக்கு உன்னோட கூட இருக்கிற இந்த தேவன் மிக 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 பெரியவர். பிரியமானவர்களே, இதைத்தான் என் தேவன் இந்த மாதத்துல சொல்லுகிறார். அநேக காரியங்களை குறித்து நீ புலம்பி அழுது கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயந்து கொண்டு இருக்கிறாய். உன் சூழ்நிலைகளை கண்டு நீ பயந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை பார்த்து நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா? உன்னோடு கூட இருக்கிறவர்கள் சாதாரணமானவர்களும் அல்ல, பிரியமானவர்கள், அவர்கள் சர்வ வல்ல தேவ தூதர்கள், தேவ தூதர்கள், பராக்கிரமசாலிகள். அவர்கள் உங்களுக்காக யுத்தம் செய்யும்படிக்கு, உங்களுக்காக வழக்காடும்படிக்கு, உங்களுக்கு நீதியை வாங்கி தரும்படிக்கு, உங்களை காக்கும்படிக்கு, உங்கள் சத்துருக்களை உங்கள் முன்னின்று துரத்தும்படிக்கு உங்களோடு கூட இருக்கிறவர்கள் அநேகர். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையை இந்த மாதத்தில் என் தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகமானவர். உங்களை சுற்றிலும் என் தேவன் தம்முடைய தூதர்களை இந்த மாதத்திலே அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, உங்களோடு கூட உலாவுகிற, உங்களோடு கூட அமர்ந்திருக்கிற, நீங்கள் இருக்கும் அறைக்குள்ளாக தேவ தூதர்கள் உலாவுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு கரம் கொடுக்கப்படும், உங்கள் கரங்கள் பிடித்து தூக்கப்படும். நீங்கள் ஆழியின் ஆழத்தில் இருந்தாலும் சரி,
உங்களை தூக்கி எடுக்க என் தேவ தூதர்களுக்கு என் இயேசு கட்டளை இடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவாராம். உன்னை காக்கும்படிக்கு என் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு ஏற்கனவே கட்டளையிட்டார். இந்த நெருக்கத்தின் மத்தியில சூழ்நிலைகளை கண்டு நீ பயந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னோடு கூட இருக்கிற என் தேவன் மிக பெரியவர். அவர் சர்வ வல்லவர். அவரால் முடியாது என்று எதுவுமே கிடையாது. உன் காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கலாம், உன் சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உன்னை தைரியப்படுத்துகிற, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற, உன்னை தம்முடைய வசனத்தினால் வார்த்தையினால் தேற்றுகிற இந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் இருதயத்தில் ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும், அவரை நம்ப வேண்டும். பாருங்கள், அவரை உறுதியாய் நம்புகிற இருதயம் உடையவர்கள், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், அவரையே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்தோட அவர் காத்து கொள்ளுவார். உங்களை காக்கும்படிக்கு என் தேவன் கூட இருக்கிறார். ஆக அவங்க அந்த பள்ளி அறையில் அவங்க பல திட்டங்கள் போடுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படிக்கு, அவர்களை பிடிக்கும்படிக்கு, அவர்களை அடிமைப்படுத்தும்படிக்கு, அவர்கள் உடைமைகளை எல்லாம் கொள்ளையாடும்படிக்கு சீரியா தேசத்தின் ராஜா பள்ளி அறையிலே அவன் தம்முடைய போர் சேவர்களோடு உட்கார்ந்து தம்முடைய அரண்மனையிலே அந்த அறையில உட்கார்ந்து பேசுகிறதை என் தேவன் தீர்க்கதரிசியாய் எலிசாவுக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, என் இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் சூழ்நிலைகளை, உங்கள் சத்துருவின் தந்திரங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல குழம்பி இருந்தாலும் சரி, எந்த இடத்துல போராடி கொண்டிருந்தாலும் சரி, ஐயோ எனக்கு என்ன நடக்குமோ, என் சூழ்நிலைகள் எப்படி மாறுமோ, இதற்கு அடுத்து என்ன நடக்குமோ, நாளைய தினத்தில் என்ன என் சூழ்நிலை மாறுமோ, பயந்து போய் புலம்பிக் கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா இப்பொழுது அதை நிறுத்துங்கள். நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். என் இயேசு உங்க கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பயப்படாதே, நீ பயப்படாதே. உன்னோட கூட இருக்கிறவர் மகா பெரியவர், சர்வ வல்லவர். பிரியமானவர்களே, பாருங்க, பயங்கரமான திட்டம் போட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு அவன் என்னென்ன திட்டம் போடுறானோ அதையெல்லாம் தேவன் இங்க வெளிப்படுத்துறார். அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுறான், அவன் டென்ஷன் ஆயிடுறான். எப்படி அவனுக்கு தெரிகிறது, எப்படி அந்த தேசத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ராஜாவுக்கு எப்படி இது தெரிகிறது? நான் இங்க பள்ளி அறையிலே நான் உட்கார்ந்து போடுகிற திட்டம் அவனுக்கு எப்படி தெரிகிறது? ஒவ்வொரு முறையும் அவன் போர் தொடுக்க அவன் வருகிற பொழுது இவர்கள் முன்கூட்டி அந்த இடத்துல போய் என்ன செஞ்சிடறாங்க, அவனுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி அவர்களை அழித்து விடுகிறார்கள், துரத்தி விடுகிறார்கள். அவன் எங்கெல்லாம் திட்டம் போடுறானோ முன்கூட்டிய தேவன் இங்கே எலிசா மூலியமாக, தம்முடைய தீர்க்கதரிசி மூலியமாக, தன்னுடைய மனுஷன் மூலமாக அவர் ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் ஜெயத்தை எடுத்துக்கிட்டே இருக்கான். இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல பாரு. இப்பதான் அவன் டென்ஷன்ல கேட்கிறப்பதான் அந்த 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 அரண்மனையில இருக்கிற அந்த ராஜா கூட இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றான், ராஜாவே, அதை சொல்லுவதற்கு அங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் இருக்கிறான், அவன் பேர் தான் எலிசா. அவன் தான் இதற்கு காரணமே, அவன் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். உடனே ராஜாவுக்கு கோபம் வருது. ராஜா சொல்றாரு, உடனே புறப்படுங்க, போய் என்ன செய்வோம், அவனை நம்ம தூக்கிட்டு வந்துடும், அவனை பிடிச்சு கொண்டு வந்துடும் அவனை நம்ம தேசத்துக்கு. ஆமா பாருங்க, அப்போ அவங்க திட்டம் போட்டு பலர் என்ன செய்யறாங்க, ரதங்கள்ல வர்றாங்க. அசீரிய ராஜா தன்னுடைய போர் சேவர்களோடு அவன் இறங்கி வருகிறான். இவரை பிடிக்கும்படிக்கு அவருடைய சேவர்களுக்கு அவன் கட்டளை இடுகிறான். அந்த அவனுடைய சேவகர்கள், அவருடைய படை தளபதிகள் எல்லாம் புறப்பட்டு வர்றாங்க பாருங்க. யாரை பிடிக்கிறதுக்கு? எலிசாவை பிடிப்பதற்கு, தேவ மனுஷனை பிடிப்பதற்கு, தேவ நாமத்தை அறிந்திருக்கிறவனை பிடிப்பதற்கு, தேவன் மேல் விசுவாசம் வைத்து நிற்பவனை பிடிப்பதற்கு, தேவனால் அழைக்கப்பட்ட ஒருவனை பிடிப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம், பெரும் பட்டாளம், பெரும் படை வருகிறது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா பிரியமானவர்களே? தேவன் எலிசாவோடு கூட இருந்தபடியினாலே பிரியமானவர்களே, அவன் பயப்படாது நிற்கிறான். அவன் பயப்படாம நிற்கிறான் பாருங்க. தன்னுடைய வேலைக்காரன் ஓடி வந்து சொல்றான், எலிசா, தேவனே, நம்மை பிடித்து கொண்டு போவதற்கு, உம்மை பிடிப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம் வருது, ஒரு பெரும் பட்டாளமே வருது. அவன் பயந்து நடுங்குகிறான். சூழ்நிலைகள் என்ன ஆகுமோ, ஐயோ அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சோம், நம்ம கதை முடிஞ்சிச்சு. பிரியமானவர்களே, எலிசா தைரியமாக இருந்தான், அவன் பயப்படாமல் இருந்தான் பாருங்க. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் கண்களை திறந்தது போல இந்த என் வேலைக்காரனுடைய கண்களையும் திறந்தருளும்.
தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய கண்களை திறந்தார். வேலைக்காரனுடைய கண்களை திறக்கிறார். அவன் திறந்து பார்க்கிற பொழுது பாத்தீங்கன்னா, இவனை சுற்றிலும், எலிசாவை சுற்றிலும், இவங்க இருக்கிற இடத்தை சுற்றிலும் மலையெங்கும், அந்த மலை முழுவதுமாக தேவதூதர்கள், உருவிய பட்டயத்தோடு கூடிய தேவதூதர்களாம். அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அக்கினிமயமான ரதங்களிலே அவர்கள் சூழ பாளையம் இறங்கி நின்றார்களாம். பிரியமானவர்களே, நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் போராட்டங்களை கண்டு பயந்து விடாதீர்கள். சத்ரு எவ்வளவுதான் பயமுறுத்தினாலும் பயப்படாதிருங்கள். விசுவாசத்தோடு தைரியமாக நில்லுங்கள். உங்களுக்காக ஜெயம் எடுக்க, உங்களுக்கு ஜெயத்தை தர, உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு வெற்றியை கொடுக்க, உங்கள் சத்துருக்களை துரத்த உங்களோடு கூட என் தேவன் வல்லமையாய் நிற்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் ஒருவன் பட்சத்தில் இருந்தால் அவனுக்கு விரோதமாக நிற்பவன் யார்? யாருங்க நிற்க முடியும்? கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறாருங்க. பயப்படாதுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் பயப்படாமல் தைரியமா இருங்க. உங்கள் சத்துருக்களை கண்டு பயப்படாதுங்க. உங்கள் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதுங்க. உங்கள் வியாதியை கண்டு பயப்படாதுங்க. உங்கள் பலவீனத்தை கண்டு பயப்படாதுங்க. பிரியமானவர்களே, உங்களை விடுதலையாக்கும்படி, உங்களை சுகப்படுத்தும்படி, உங்கள் கட்டுகளை அறுக்கும்படிக்கு, உங்கள் குடும்பத்தில் நன்மை உண்டாகும்படிக்கு, உங்கள் உறவுகளை ஒன்று சேர்க்கும்படிக்கு என் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். பிசாசு எவ்வளவுதான் உங்களுக்கு விரோதமா காமிக்கட்டும், உங்கள் கணவன் மனைவி உறவை அவன் பிரிக்கட்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே நான் பேசுகிறேன், இருதயத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கேன். இதை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்க கணவரை உங்களை விட்டு பிரிச்சிருக்கலாம், உங்க மனைவி உங்களை விட்டு பிரிச்சிருக்கலாம், உங்க பிள்ளைகளை உங்களை விட்டு பிசாசு தந்திரமா பிரிச்சு கொண்டு போயிருக்கலாம். உங்களுக்கு எதிராகவே அவர்கள் செயல்படலாம். வேற யாரும் உங்களுக்கு எதிராக வர மாட்டாங்க. பாருங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர், சொந்த உறவுகள் உங்களுக்கு எதிராக எழும்பி பல சூழ்ச்சிகளை, பல திட்டங்களை போட்டாலும் பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள். நீங்க இயேசுவை நம்புறபடினாலே, இந்த கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறபடினாலே, உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவருங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு மிக பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து படகுல போய் கொண்டு இருக்கிறார் இல்லையா? சீஷர்கள் கூட இருக்கிறாங்க. திடீரென்று பெருங்காற்று வீசுகிறது, புயல், பயங்கரமான ஒரு பெரிய புயல் வருது. படகு அலைக்கழிக்கிறது இல்லையா? தண்ணியில மேலும் கீழும் அலைக்கழி, புயல் வருது, மழை பெய்யுது. ஆமா, பயந்துட்டாங்க பாருங்க. பயந்து போனாங்க, பயந்து நடுங்கிட்டாங்க. அவ்வளவுதான், மறித்து போவோம் இல்லையா? செத்தண்டா, இனிமே நம்மளால வாழவே முடியாது. அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் இந்த தண்ணியில நம்ம என்ன பண்ண போறோம்? அழிய போறோம். இந்த கடல்ல மூழ்கி சாக போகிறோம். முடிந்தது நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி நினைச்சாங்க. இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான் நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மருத்துவர் சொல்லிட்டாரு, இந்த வியாதினால அவ்வளவுதான், அந்த வியாதியை மாற்றவே முடியாது, இதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டார், இதை சுகப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டார். பயப்படாதிருங்கள். அவ்வளவுதான், இனி உன் கணவர் வரவே மாட்டார். அவர் அவ்வளவுதான், உனக்கு எதிராக பல சூழ்ச்சிகள், உன்னை விட்டு பெரிய, அவர் உன் வாழ்க்கைக்கு வரவே மாட்டார். அவர் ஜாலியா சந்தோஷமா இருக்கிறார். இனி உன்னை தேடி கூட பார்க்க மாட்டார். உன் பிள்ளைகளை கூட திரும்பி பார்க்க மாட்டார். பயப்படாதிரு சகோதரியே, பயப்படாது, பயப்படாது. அவ்வளவுதான், கம்பெனில வேலை போச்சு, இனி அவ்வளவுதான், இனி ஒண்ணுமே செய்ய முடியாது, நீ ஒண்ணுமே பண்ண முடியாது, உனக்கு வேற வேலையே கிடைக்காது, நீ என்ன பண்ண போற? பயப்படாதிரு, பயப்படாது. தேவனுடைய மகனே பயப்படாது, தேவனுடைய மகளே நீ பயப்படாதிரு, பயப்படாது. உனக்கு உன் கம்பெனிக்கு நிறைய ஆர்டர் உனக்கு வந்து கொண்டு இருக்கலாம். பிசாசு சூழ்ச்சி பண்ணிருப்பான். ஆமா, உனக்கு அந்த ஆர்டரே வராதபடி அவன் கேன்சல் பண்றதுக்கு பல முயற்சிகளை செஞ்சிருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, பயப்படாது, பயப்படாது. உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து பாருங்க, இயேசு கிறிஸ்துட்ட வந்து சீசர்கள் வந்து என்ன சொல்றாங்க? ஐயரே, நாம் அடிந்து போக போகிறோம், நம்ம சாக போகிறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போக போகிறோம், உமக்கு பயமா இல்லையா? என்ன கேக்குறாங்க? உமக்கு பயமா இல்லையா? இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்கு விரோதமாக என் இயேசு ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் அவர். எழுந்து நின்னாருங்க இயேசுவின் நாமத்தினார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். அமைதலாயிரு என்று சொன்னார். ஒரு வார்த்தை போதுங்க. என் இயேசுவின் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் சூழ்நிலைகளை அமைதலாக்கி, உங்கள் சூழ்நிலைகளை மாற்றிவிடும். உங்கள் தலையெழுத்தை அது மாற்றுங்க. என் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனும் வல்லமை உடையதாக அது வரும். ஹல்லேலூயா. அது சொன்னதை நிறைவேற்றி அவரிடத்துல திரும்பும். ஆமா, அது சொல்லிட்டாருன்னா உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும். அதை நிறைவேற்றி விட்டுதான் அது அவரிடத்திலே திரும்பும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம்! எப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன்! இந்த மாதத்துல நீங்க பயப்படக்கூடாது.
உங்க வாழ்க்கையில என் தேவன் அதிசயத்தை செய்ய போறார். உங்க வாழ்க்கையில காணக்கூடிய பெரிய பெரிய போராட்டங்கள், இது நடக்காது, ஆகாது, முடியாதுன்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கலாம், புலம்பி இருக்கலாம். இந்த மாதத்துல என் தேவன் அவைகளை சரி செய்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. அவர் மேல நம்பிக்கையாயிரு. உறுதியாய் அவரை பற்றி கொண்டிரு. விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே. உன் மகள் மரிக்க மாட்டாள். பயப்படாதே. தைரியமாக போ என்று சொன்ன. பயப்படாதே. உன் மகள் மரித்து போக மாட்டாள். பயப்படாதே. தைரியமா போ. உன் வேலைக்காரன் சொஸ்தமாயிருப்பார். பயப்படாதே. பயப்படாதே. ஹல்லேலூயா. லாசருவே எழுந்து வா என்று சொன்னார். முடிஞ்சு போச்சு, அடக்கமே பண்ணியாச்சு இல்லையா லாசருடைய வாழ்க்கையில். தன்னுடைய சிநேகிதன் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டுக்கு வருகிற பொழுது அவ்வளவு சந்தோஷமா அப்பாவுக்கு இயேசப்பாட்ட அன்பு செலுத்தி அவரோடு கூட போஜனம் பண்ணுகிற, அவரோடு கூட வாசம் பண்ணுகிற, தங்கி இருக்கிற அற்புதமான ஒரு குடும்பம், அதிகம் நேசிக்கிற குடும்பம். லாசரு மரித்தாலும் என் இயேசு வந்தாரு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயந்து நடுங்கி நின்றார்கள். முடிஞ்சு போச்சு, சகோதரன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இயேசு தாமதமாயிட்டாரு, அற்புதம் செய்ய அவர் வரல. அவர் இருந்தா செத்திருக்க மாட்டார். அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம் உங்க மேல இருக்கும் அப்படின்னு சொன்னா மரித்தவன் உயிரோட எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார் அல்லவா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் அறியாமல் இருப்பான். உங்க வாழ்க்கையில செத்து போன அத்தனையும் உயிரோட எழும்புங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ அவ்வளவுதான், நாசம் அடைஞ்சிருச்சு, இனி வழியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என் இயேசு புதிய வழிகளை உண்டு பண்ண மறுபடியும் தட்டி எழுப்புகிறவர், மீண்டும் உயிர் கொடுக்கிறவர், மீண்டும் உங்க கம்பெனிக்கு புதுசாக உயிரை கொடுப்பார், மீண்டும் உங்க பிள்ளைக்கு புதிய வாழ்க்கையை கொடுப்பார், மீண்டும் உங்க குடும்பத்தை அவர் கட்டுவார், பிரிந்த உறவுகளை மறுபடியும் அவர் ஒன்று சேர்ப்பார். பிரியமானவர்களே, வியாதியை உங்களை விட்டு விலக்குவார், தரித்திரத்தை உங்களை விட்டு நீக்குவார், மறுபடியும் உங்களை ஐஸ்வர்யப்புள் உள்ள பிள்ளைகளாக அவர் மாற்றுவார். கவலைப்படாதிருங்க, என் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவராம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டு நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற இந்த இயேசு மிகப்பெரியவன், உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்கு எதிராக இருக்க என் எதிராளியை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிறவர்கள் அநேகம் என்கிற ஒரு விசுவாசம். அமராஜா, இந்த நேரத்தில் கேட்கிற அப்பா, ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் அந்த விசுவாசம் பெருகட்டும். கேட்ட வார்த்தையின்படியே என் சூழ்நிலைகள் மாறும் என்று நம்புகிறவர்களுக்கு அது உண்டாகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் டாடி, எஸ் டாடி. யாரெல்லாம் விசுவாசத்தோடு நான் மறுபடியும் தழைப்பேன், நான் மறுபடியும் எழும்புவேன், நான் மறுபடியும் கட்டப்படுவேன், நான் துளிர்ப்பேன், நான் பெருகுவேன், நான் உயருவேன், நான் மேன்மை அடைவேன் என்று விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை கொண்டு, இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்குள்ள இருக்கிற இந்த இயேசு மிகப்பெரியவர், அவர் எனக்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, நான் சுகமாகும்படிக்கு, நான் ஆரோக்கியமாக இருக்கும்படிக்கு, நான் ஐஸ்வர்யவானாக மாறும்படிக்கு, அல்லேலூயா, நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு எனக்காக தம்மைத்தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரே. நான் அவரையே விசுவாசிப்பேன். என் பிதாவாகிய தேவன் தன் மடியிலிருந்த சொந்த குமாரனை அவர் கொடுப்பார் என்று சொன்னார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை அவர் அருள்வார், எனக்காக அவர் தருவார் என்று விசுவாசம் இந்த நேரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் உண்டாகட்டும் அப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ இந்த மாதத்தில் இந்த 1ஆம் தேதியிலே என் தேவன் அற்புத கரத்தை நீர் வெளிப்படுத்துகிறார். அதிசயங்களை என் தேவன் இந்த நிமிஷமே நீர் செய்ய ஆரம்பிப்பீர் சுவாமி. கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் மாறும். இந்த மாதம் முடிவதற்குள்ள மிகப்பெரிய சாட்சி இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகும். இவர்கள் சாட்சி சொல்லுவார்கள், என் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது, நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது, அல்லேலூயா, அவர்கள் இருதயத்துல அந்த வார்த்தை விழுகிறது. வார்த்தை என்கிற விதை விழுந்து அது 30, 60, 100 பலனை தருகிறது. 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்கிறது. இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி,
உலகத்தில் இருக்கிற எனக்குள்ள இருக்கிற என் இயேசு மிகப்பெரிய, அவர்களோடு இருக்கிறவரை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிறவர்கள் அநேகம் பேர்கள். ஆக நான் பயப்படேன். என்னோடு கூட தேவ தூதர்கள் இருக்கிறார், என்னோடு கூட தேவ கரம் இருக்கிறது, என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், என்னோடு கூட என் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், என் இரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக பரிந்து பேச, வழக்காட, நீதி செய்ய, எனக்காக 24 மணி நேரம் என் தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து எனக்காகவே பேசிக் கொண்டிருக்கிற என் இயேசு, என் மீட்பர், என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார் என்கிற ஆழமான விசுவாசங்களை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு கேட்கிற பிள்ளைகள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் காணட்டும். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவான். ராஜா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி, இந்த மாதத்திலே என் தேவாவியானவர் நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஜெயத்தை எடுத்துக் கொள்ளட்டும் அப்பா. எப்படி ஹல்லேலூயா சீரிய தேசத்து ராஜாக்களுடைய ஹல்லேலூயா எப்படி சீரிய தேசத்து ஹல்லேலூயா படை தளபதிகள், படை வீரர்கள் ஹல்லேலூயா அவருடைய கண்களை என் தேவ மனுஷன் குருட்டாட்டம் உண்டாக்கினான். என் தேவனின் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணி ஹல்லேலூயா அவர்களுக்கு மாறாக அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து, அவர்களுக்கு அநேக விருந்துகளை செய்து, அவர்களை மகிழ்வித்து, Thank you, Jesus. அவர்களை மகிழ்வித்து அவர்களை அந்த இடத்திலிருந்து அனுப்பினார்களாம். எஸ், ஹல்லேலூயா, சமாதானம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, மறுபடி ஒரு முறை கூட அந்த சீரிய தேசத்து படைகள் இந்த தேசத்துக்கு வரவே இல்லை. இவர்களை மேற்கொள்ளும்படிக்கு அது வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி அப்பா. இயேசுவே, உன் சத்ருவை நேசி என்று சொன்னீங்க. சத்துருக்களை நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சத்துருக்களையும் எங்களிடத்தில் குனிந்து வர பண்ணுவீர், எங்களுடைய சிநேகிதர்களாக மாற்றி விடுவீர். சகலவற்றையும் செய்ய வல்லவர். நாங்கள் பயப்படும், நாங்கள் அஞ்சிடும், நாங்கள் சோர்ந்து போவோம். எஸ், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வார்த்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மீண்டும் ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானம், சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதம் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற விசுவாசத்துக்கு கேட்கிற உங்க மேல என் தேவ கரம் வந்து இப்பொழுது அமரட்டும். பயப்படாது. என் ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாது. உன்னோடு கூட இருக்கிறவர் மிக பெரியவர். அற்புதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியாக நில்லுங்க. இந்த மாதத்தில் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். என் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கேட்கிறவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.